இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றுள்ள அவர் இன்று காவல் நிலையத்திற்கு ஆஜராகி கையெழுத்திட வந்திருந்தார். இந்நிலையில் திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குதிரை பேர வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வந்திருந்தார். இந்நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாவேக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் நீதிமன்றம் சென்று பிணை தொகையை கட்டிய நிலையில் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திடவிருந்தார். இந்நிலையில் அவரிடம் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள். தாவேக எம்எல்ஏவுடன் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்து முன்ஜாமீன் பெற்றார். தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் இது ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக திருநாவுக்கரசு, கார்த்திக், ரமேஷ், தியாகராஜன், நரேஷ் உள்ளிட்ட 14 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த வழக்கில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் மீதும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி அன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருவரும் சரணடைந்து 25,000க்குள்ளான சொந்த ஜாமீன் மற்றும் அதே தொகைக்கான 2 நபர் ஜாமீன் உத்தரவாதம் அளித்து முன்ஜாமீன் பெறலாம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று அவர் உயர்நீதிமன்றத்தில் சரணடைந்து அதற்குண்டான சூரட்டையும் கொடுத்தார். இதன் பின்பு இன்று காலை 10:30 மணி அளவில் சரணடைந்து இன்று காலை 10:30 மணி அளவில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் கையெழுத்திட வந்தார். அவரும் மற்றும் அவரது சகோதரரும் கையெழுத்திட வந்த அவர்களை தற்போது இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியான ரஜினிஸ் முன்பு தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அவருடன் அவரது வழக்கறிஞர்களும் வந்த நிலையில் தற்போது இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. காலை 10:30 மணி அளவில் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அவர் வெளியே வரவில்லை. தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.